அனைவருக்குமே வணக்கம். மார்க்கெட்டில் என்னென்னா ரீசெண்டாக ஒரு புது கிரெடிட் கார்டு வந்திருக்கு, ஸ்லைஸ் சூப்பர் கார்டு. ஸோ இதை வந்து ஸ்லைஸ் கிரெடிட் கார்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் உடைய கிரெடிட் கார்டு தான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த ஸ்லைஸ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஸ்லைஸ் சூப்பர் கார்டு கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரூபே வேரியண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்டில் பண்ண முடியும். அதாவது என்னென்னா ஆன்லைன் ஆகட்டும் சரி, இல்லைனா ஆஃப்லைனில் நிறைய அந்த கடைகள்லாம் இருக்கும், தென் மால்லாம் இருக்கும், அங்கே இந்த யூபிஐ கியூஆர் கோட்லாம் இருக்கும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்டில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து யூபிஐ கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் கிடச்சிரும். அதுலேயுமே முக்கியமாக என்னென்னா, நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை நிறைய இந்த யூபிஐ பேமெண்ட் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், இல்லைனா இவங்களுடைய இந்த ஸ்லைஸ் ஆப்பு, அதில் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணி மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்டில் பண்ண முடியும். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ, ரினியூவல் ஃபீ கிடையாது, தென் கார்டு ஃபீலாக கிடையாது. அது எல்லாமே 0 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டோடைய நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். தென் இந்த கிரெடிட் கார்டில் அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் மற்றும் ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு ரெண்டுமே வந்து கிடைக்கும். ஸோ இதில் அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்ததாக என்னென்னா, இது வந்து ஒரு யூபிஐ கிரெடிட் கார்டுனால நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணும்போது அப்போ என்னென்னா 3% வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். தென் அடுத்த 3 மாதத்தில் அதை வந்து கட்டிக்கலாம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா ஏகப்பட்ட பிராண்ட்ஸில் அந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா அந்த கார்டு ஆஃபர்ஸு, டிஸ்கவுண்ட்டு அது எல்லாமே கிடச்சிரும். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியில் பணம் தேவைப்படுச்சுன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் பணத்தை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கூட நீங்கள் அனுப்பிக்கலாம். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா அந்த ஃப்ளெக்சிபிள் ரீபேமெண்ட் ஆப்ஷன் கிடச்சிரும். அதாவது என்னென்னா இஎம்ஐ ஆப்ஷனில் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் இஎம்ஐயில் அந்த பொருள்லாம் வாங்கிக்கலாம், ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டில் கிடச்சிரும். ஸோ இது மாதிரி இந்த கிரெடிட் கார்டோடைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. தென் இதுலேயே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, நீங்கள் அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகாதது அது வந்து ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோடைய இந்த ஸ்லைஸ் சூப்பர் கார்டு கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் இவங்களுடைய ஸ்லைஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வேணும்னா இவங்களுடைய ஆப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்லைஸ் யூபிஐ கிரெடிட் கார்டு அண்ட் பேங்க் அது மாதிரி ஒரு ஆப் வந்து காமிக்கும். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்பில் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பண்ணும்போது என்னென்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், உங்களுடைய நேம் இது எல்லாமே கேட்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இவங்களுடைய ஆப்பில் வந்து லாகின் ஆயிடுவீங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு பேங்கிங் அது மாதிரி வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் ஸ்லைஸ் மூலியமாக என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களுடைய இந்த ஸ்லைஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வேணும்னா கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு வேணும்னா அந்த பேங்க்ல சப்போஸ் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னா அப்போ என்னன்னா அவங்களுடைய கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பேங்க்ல என்னன்னா உங்களுடைய அந்த பேங்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி அவங்க கிரெடிட் கார்டு கூட தர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இவங்களுடைய இந்த ஸ்லைஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டைரெக்டாக இவங்களுடைய ஸ்லைஸ் சூப்பர் கார்டு கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பேங்கிங்கு, எக்ஸ்ப்ளோரு, தென் கிரெடிட்டு அது மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம் மேலேயே. தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் ஸ்லைஸ் சூப்பர் கார்டு, தென் எக்ஸ்ப்ளோர் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது மூலியமாக என்னென்னா நீங்கள் இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வெயிட் லிஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நாளையே மேபி என்னென்னா இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் கூட காமிக்கலாம். ஸோ அதனால் இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் காமிச்சிதுன்னா அப்போ என்னென்னா உங்களுக்கு
யூ ஆர் இன் ஸ்லைஸ் சூப்பர் கார்டு அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா கிரெடிட் கார்டு கீழே வந்து அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். தென் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அது மாதிரி வந்து போட்டிருக்கோம். தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து அது வந்து வெயிட் லிஸ்ட்லேயே வந்து காமிச்சதுன்னா, அதாவது என்னென்னா இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அந்த அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வந்து காமிக்கலனா, அப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களுடைய இந்த ஸ்லைஸ் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ரீசெண்டாக நான் வந்து அதில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வேணும்னா இதில் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இவங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது என்னன்னா அந்த ஸ்லைஸ் சூப்பர் கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஸ்லைஸ் சூப்பர் கார்டோடைய நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஒரு யூபிஐ கிரெடிட் கார்டு. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட்லாம் பண்ணும் போது அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ அதை வந்து இலவசமாகவே பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். தென் இது மாதிரி இந்த கிரெடிட் கார்டோடைய நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அந்த சிபில் ஸ்கோர் அது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் அங்கே ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்னா இங்கே சில அனுமதியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அனுமதியெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. தென் கீழே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த கேட்டிருக்கிற அனுமதியெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா, இல்லைனா சேலரிடா, இல்லைனா ஃப்ரீலான்சராக இருந்து அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு, இல்லைனா பிஸ்னஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்களா, அதை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா மோஸ்ட்லி வந்து அந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கிரெடிட் கார்டு வந்து தரத்துக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த பர்சனுக்கு வருமானம் இருந்தால் தான் அந்த கிரெடிட் கார்டு பில்லு வந்து கட்ட முடியும். ஸோ அதனால தான் யார்கிட்ட வந்து அந்த வருமானம் இருக்கோ ஸோ அவங்களுக்கு தான் பேங்க் வந்து அந்த கிரெடிட் கார்டு வந்து தரணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ இதில் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் சேலரிடை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ நீங்கள் கரண்ட்டாக எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியை நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதுலேயே சப்போஸ் நீங்கள் அந்த ஆக்குபேஷனில் சப்போஸ் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா பிஸ்னஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஃப்ரீலான்சரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மாதம் வருமானம் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய அந்த இன்ஹேண்ட் மாதம் வருமானம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்களோ அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்னா உங்களுடைய வருமானத்தை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா மாதம் உங்களுடைய வருமானம் வந்து உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வருமோ அதோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கலாமா அதுவுமே இவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிங்கன்னா அதிகமான கிரெடிட் லிமிட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து போட்டிருக்கு. அதை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பை பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மாதம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வருமோ அந்த பேங்க்கை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு அந்த இடத்துல காமிக்கும். தென் எலிஜிபிலிட்டி செக் அப்படின்னு போட்டு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்ததுக்கப்புறம் அங்கே அப்ரூவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த யூடியூப்பில் கூட கேட்பாங்க வாட் டு யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்னு. ஸோ அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா, டிசைனரா, ஃபோட்டோகிராஃபரா, பிஸ்னஸ் ஓனர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொஃபஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஊரை நீங்கள் அந்த இடத்துல சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருப்பூர் எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
தென் கீழே அந்த ஆரோ மார்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அது வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். தென் உங்களுடைய அந்த சிபில் ஸ்கோர் எவ்வளோ அங்கேயே உங்களுக்கு போட்டிருக்கோம், அங்கேயே உங்களுக்கு காமிக்கும். தென் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய அந்த ப்ரொஃபைலை வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக என்னன்னா உங்களுடைய இந்த கிரெடிட் கார்டுக்கான அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ரிவ்யூவில் போயிடும். அதனால தான் அங்கே யுவர் அப்ளிகேஷன் இஸ் பீங் ரிவ்யூட் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்ததாக இதில் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தென் அந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு செக்ஷன் கீழே வந்து காமிக்கும். தென் இதுலேயே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகாதது, தென் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் கிரெடிட் லிமிட் கிடைக்கலாம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பொறுத்து தான் இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அது மேலேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் MITC அது மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்லைஸ் கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ மற்றும் ஆனுவல் ஃபீ வந்து நில் அப்படின்னு தான் போட்டிருக்கு. தென் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீ எவ்வளோ அதுவுமே அந்த இடத்துல போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமாக ஏகப்பட்ட சர்வீசஸ்க்கு இவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் வேறு என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது, வேறு என்னென்ன ஃபீஸ்லாம் இருக்குது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இன்னுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து பார்த்ததுக்கப்புறம் அங்கே அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை உங்களுடைய எந்த அட்ரஸில் உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அந்த டெலிவரி அட்ரஸை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த டெலிவரி அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா, அதாவது என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை வேற ஒரு அட்ரஸில் உங்களுக்கு பெறணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை எந்த அட்ரஸில் வந்து பெறணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டெலிவரி அட்ரஸை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர் நவ் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து ஆர்டர் ஆயிரும். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அது மாதிரி வந்து போட்டிருக்கு. அதுக்கப்புறமாக இவங்க உங்களுடைய அந்த ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அட்ரஸில் இவங்க வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக அங்கேயே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. தென் அதுலேயே அங்கே கார்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதில் போனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் இன்னுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் இந்த ஸ்லைஸ் சூப்பர் கார்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். தென் இந்த கிரெடிட் கார்டு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். அப்பயும் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.